தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தியாக மனது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35 முதல் 42 வரையுள்ள திருவாக்கியங்கள். 35வது வாக்கியம். மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். மீண்டும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்கிற சமயத்தில் திருமுழுக்கு யோவான் மீண்டும் இயேசுவை சந்திப்பதற்காக இதோ அங்கு அதே இடத்தில் வந்து நிற்கின்றார். மீண்டும் அந்த அனுபவம் பெறுவதற்காகவும் பெற்ற அனுபவத்தை மற்ற பகிர்ந்து கொடுப்பதற்காகவும். அன்பாங்களே, நீங்களும் நானும் இயேசு அனுபவம் பெறுகின்றோம். இயேசு அனுபவம் பெற்ற நீங்களும் நானும் மீண்டும் அந்த அனுபவம் பெறுவதற்காக வருகின்றோமா? தெய்வாலயத்துக்கு நாம் கடந்து வருகின்றோமா? அல்ல, மாறாக ஒரு வாரம் கழித்து அல்லது 2 வாரம் கழித்து அல்லது 1 வருஷம் கழித்து தான் வந்து நிற்கின்றோம் ஒழிய மற்றபடி நாம் வருவதில்லை. ஒரு தடவை அனுபவம் பெற்ற நாம் அந்த அனுபவத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் நாம் தெய்வாலயத்துக்கு வர வேண்டும். அருட்சாதனை பெற்ற நான் அந்த அருட்சாதனை மீண்டும் அருட்சாதனை பெற வேண்டும். பாவ சங்கீதத்தின் வழியாக என் குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படி என்றால் வருஷத்துக்கு ஒரு முறை தடவை அந்த அனுபவத்தை பெற்ற நான் மீண்டும் அந்த பாவ சங்கீதம் செய்கிற சமயத்தில் மீண்டும் அந்த தெய்வீக அன்பினால் நான் நிறையப்படுகின்றேன். அதே மாதிரி பலிப்படுத்த வரும்போது நற்கருணாதரை மீண்டும் தினந்தோறும் நான் உட்கொள்கிற சமயத்தில் தெய்வ அனுபவத்தில் நான் நிறைத்து நிற்கின்றேன். ஆனால் மீண்டும் அந்த இடத்துக்கு நான் வருவதில்லை. மாறாக வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்து நிற்கிற சமயத்தில் அங்கு அன்பில்லை. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிற காரியம் எங்க? இது உலகத்தில் ஒரே இடத்துக்கு நான் மீண்டும் போய் கொண்டிருக்கிறேன். காரணம் அங்கே பணம் கிடைக்கிறது, எனக்கு உறவுகள் வேண்டும் என்று சொல்லிக்காக அங்கு போய் கொண்டிருக்கின்றோம். பாவ செயல்களை மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நல்ல செயல்களோ அது அங்கு வருவதில்லை. சிந்தித்து பார்ப்போம். தெய்வ அனுபவம் பெறுவதற்கு நான் மீண்டும் வந்து நிற்கின்றேனா? மீண்டும் தெய்வாலயத்துக்கு வந்து நிற்கின்றேனா? அல்லது நொண்டி சாக்கு சொல்லிக்கொண்டு கடவுளை விட்டு நான் உலகத்துக்கு நான் போய் கொண்டிருக்கின்றேன்? சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். நல்லவனாய தெய்வமே, திருமுழுக்கு யோவானைப் போலவே நான் உன்னை தேடி வர வேண்டும். பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த எண்ணம் அங்கு எனக்கு வருவதில்லை. மாறாக உலகத்தை மையப்படுத்தி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்மேல் இரக்கமாயிரும். திருமுழுக்கு யோவானைப் போலவே நான் வாழக்கூடிய சக்தி தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.